ராகு ஒருவருக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ போய் பேசுவாங்க. அது மாதிரி தான். ராகு ஒருவருக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது உருட்டி பெருட்டி பேசி தன்னுடைய பேச்சை நியாயப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. அவங்கன்னா எப்படியாவது பேசி வெற்றி பெற்றுருவாங்க. வாய்மையே வெல்லம்ன்றது மாதிரி. அதில் பாதி பொய் இருக்கோ, பொருட்டு இருக்கோ, புத்தலாட்டம் இருக்கோ, அதெல்லாம் பற்றி இப்படி ராகுவனுடைய பலம். ஆனால் கேது அந்த மாதிரி கிடையாது. ஒரு தயக்கமான, நீதியான, நிறைய பக்தியான, வேத மார்க்கங்களை கையாளக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் அவரோட சனி மற்ற கிரகங்கள்லாம் சேரும்போது அந்த கேதுவுக்கும் சில மாற்றங்கள் வந்துடும். என்ன, கேதுவோட குரு சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதே இதோட ராகுவோட சுக்கிரன் சேர்ந்தா அதனுடைய முறை வேற. கேதுவோட சுக்கிரன் எந்த கிரகத்தோடையும் சேர்ந்துட்டா அந்த இடத்துல காம களியாட்டம் உண்டாயிடும். கேது ஞானி, நீதி, நேர்மை, தர்மம், கடவுள், சாமி, பத்து அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பெரும்பாலும் ஒரு சந்நியாச வாழ்க்கை, ரொம்ப பற்றில்லாத வாழ்க்கை, குடும்பத்தில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு கேது உச்சமாக இருக்கிறவங்க ஞான மார்க்கத்தை கையாளுவாங்க. அதே இதை கேதுவோட சேர்ந்து குரு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். கேதுவோட சேர்ந்து ஏதோ சனி அது இது இந்த மாதிரி சேரும்போது ஞானமும் இருக்கும், காமமும் இருக்கும். இரண்டும் சேர்ந்த பக்தராக சாமியாராகவும் இருப்பார். சுக்கிரனுக்கு பிடித்தமானது அதுதான். அதனால் எந்தெந்த கிரகங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஒரு கிரகமும் தனிப்பட்ட முறையில் இயங்காது. மற்ற கிரகங்களோட சேர்ந்து தான் அது இயக்கங்களே உண்டு பண்ணும். அப்படி இயங்கும்போது அந்த கிரகங்களுடைய சக்தி, இந்த கிரகத்தினுடைய சக்தி ரெண்டும் சேர்ந்து தான் வரும், ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். அதனால் அப்படித்தான் ஒரு ஒரு கிரகம் ரொம்ப கடுமையாக இருக்கும்போது இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயமான சாஃப்டான ஒரு இருந்தால் அங்கே ஒரு நியாயம் ஏற்படும். ஒருவர் பெரிய ரவுடியாக இருக்கார் அப்படின்னா ஒருவர் ரொம்ப சாஃப்டாக நியாயத்தை பேசுகிறாருன்னா சில நேரங்களில் அந்த ரவுடி கூட சில நியாயத்தை பின்பற்றிடுவாங்க. சரி, சாமி சொல்கிறாரு, நம்ம கேட்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி கூட்டு கிரகங்களால் சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ராகு கேதுவோ அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி படைத்த கிரகங்கள் தான்.